அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்காவல்துறை பகுதியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுலேயும் கடற்கரை பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த கடற்கரை பகுதிக்கு மிக அண்மையாக இருக்கிற காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. அது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வெட்டு கிணறு ஒன்று காணப்படுது. லைன் தண்ணி, அதாவது அரசாங்கத்தால் வழங்கப்படுற லைன் தண்ணி இந்த இடத்துக்கு அருகில் மிக அருகாமையில் இருக்கிறபடியாக நீங்கள் இந்த காணியை வந்த சந்தர்ப்பத்தில் நல்ல தண்ணி வேணும்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், இந்த காணிக்குரிய எல்லைகள் சிறந்த முறையில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. உறுதியின்படி இந்த காணியின் அளவு 19 பரப்பு. அதாவது இந்த காணி கடற்கரையில இருந்து இரண்டாம் காணியாக காணப்படுது. அதாவது இந்த காணிக்கு முன்னுக்கு ஒரு காணி, அடுத்தது கடற்கரைக்குரிய அந்த ரிசர்வேஷன் லேண்ட், அடுத்தது கடற்கரையாக தான் காணப்படுகிறது. அதோட இந்த காணியின் உரிமையாளரின் கூற்றுப்படி இந்த காணி இந்த காணியின் நிலம் பாத்தீங்கன்னு சொன்னா புகையிலை செய்கைக்கு உகந்ததாகத்தான் காணப்படுகிறதாக சொன்னார். தான் பாதை மண் பாதையாக காணப்பட்டாலும் இந்த காணி பிரதான பாதைக்கு மிக அருகில் தான் இருக்கிறது. அதே நேரம் உரிமையாளரால் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த காணிக்கு அருகாமையில போற மண் பாதை விரைவில் தார் பாதையாக செப்பனிடப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதோட இந்த காணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னா பயன் தர்ற விடயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பனை மட்டும்தான் நிக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 பனை கிட்ட நிக்குது.